God bless you. பாருங்கள், முருங்கை இலை, முருங்கை தண்டு எல்லாமே நமக்கு இதில் போட்டு சூப்பு வைக்கிறதுக்கு தான் நம்ம காமிக்க போகிறேன். உருவணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் செய்வீங்க. சங்கடப்பட்டுட்டு யாருமே முருங்கை இலை சூப்பு வைக்க கிடையாது. நான் முருங்கை இலை ஊறுவெல்லாம் செய்யலை. நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வைக்குது அப்படின்னு பார்ப்போமா. முருங்கை இலை கழுகி வச்சாச்சு. தேவையான பொருள் இவ்வளோதான். வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, மஞ்சள் பொடி. இந்த பொருள் தான் தேவையான பொருட்கள். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதில் போட்டுருவோம். பின்ன தேவையான தண்ணி பாருங்கள். பின்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு, அதுவும் போடலாம். நான் பருப்பு, தக்காளி பழம் போடலாம். தக்காளி வேட்டை இல்லாதனால நான் தக்காளி போடலை. நீங்கள் போட்டிங்கன்னா தக்காளி போடுங்க. அதையும் இந்த பருப்பு கூட போட்டுக்கலாம். உப்பு இப்போவே போட வேண்டாம். குடிக்கும்போது நமக்கு உப்பு போட்டால் போதும். நமக்கு அடுப்பு கத்தி வச்சாச்சு. 2 விசில் போதும். பாருங்கள், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. அதை திறந்துட்டு மாதிரி பலகை இருந்துச்சுன்னா இது போட்டு நல்லா கடையணும். நான் இந்த பலகையில் தான் கடைஞ்சி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா குக்கரில் போட்டு ஒரு அடி அடித்தா போதும். ரைஸாக இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் அரிக்க முடியும். நான் இப்படி பாத்திரத்தில் அரிக்க போகிறேன். அந்த மாதிரி பாத்திரத்தில் அரிங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிச்சு எடுக்கணும். அரிச்சு எடுத்துட்டேன். நம்ம போட்ட முருங்கை இலையோட தண்டு, கீரை எல்லாம் வந்துச்சு, அப்படியே வெந்து அரிஞ்சிருச்சு. முருங்கை இலையோட தண்டில் உள்ள சூப்பெல்லாம் இறங்கிருச்சு. அது தேவையான உப்பு, உப்பு போட்டுட்டேன். இதான் முருங்கை இலை சூப்பு. சூப்பர், நல்ல ஹெல்த்தி, நல்ல டேஸ்ட். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க.